இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்திலையும் சோத்திரங்களையும் இந்த நல்ல நாளிலே தெரியப்படுத்திக் கொள்வதிலே நான் கர்த்தருக்குள் பூரிப்பு அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நம்மேல் வைத்த இரக்கம், தயவு, அனுக்கிரகம் பெரிதாக இருக்குது. அவருடைய அனுக்கிரகங்களுக்கும் இரக்கங்களுக்கும் நம்மளால் உலகத்தில் எதுவுமே செலுத்த முடியாது. அதனால் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் ஒரு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தல்லவா தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதுதான் நமக்கு தெரிந்த ஒரு வழியை மற்ற எதுவுமே தெரியல. நம்ம இந்த பூமியில் என்னத்தை தான் நம்ம ஆண்டவருக்கு செஞ்சாலும் அது அவருக்கு ஈடாகாது. ஆனால் ஒன்றை நம்ம செய்யலாம், நம்முடைய துதியை அவருக்கு கொடுக்கலாம், நம்முடைய புகழை அவருக்கு கொடுக்கலாம். நம் மனமாற நம்ம அவரை வாழ்த்தணும், அவரை உயர்த்தணும், அவருக்காகவே நம்ம வாழ தீர்மானிப்போமானால் அதுவே உகந்த ஒரு காரியமாக காணப்படும். பாருங்களேன், இந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த 2026ஆம் ஆண்டு கொடுத்து கடந்த 3 மாதம் கொடுத்து இந்த 4வது மாதத்தில் நிற்க கர்த்தர் உதவி செய்தார். 3வது மாதத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான நம்ம கேள்விப்பட்ட செய்திகள், போராட்டங்கள், பற்றாக்குறைகள், பிரச்சனைகள், யுத்தங்கள் இதெல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்துவித்து 4வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தாரே. அந்த அனுக்கிரகத்தை எண்ணி பார்த்து நாம் அவரை உயர்த்தணும், நாம் அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு நம்ம புகழை கொடுக்கணும். அன்று நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வளைகுடா யுத்தம் பயங்கரமாய் நாளுக்கு நாள் அதிகரிக்குது. அதனால நமக்கு பாதிப்பு உண்டாகிறது. இதற்கெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம செபிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அன்றைய பிள்ளைகளை இந்த ஒரு சூழ்நிலை கர்த்தர் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய தேவன் வார்த்தையினாலே நம்மளோட இடைப்படுகிறவர், வசனத்தினாலே நம்மோடு இடைப்படுகிறவர், நம்மை தைரியப்படுத்துகிறவர், நம்ம கூட இருப்பேன் என்று சொன்னவர், நம்மை விட்டு விலகாது என்று சொன்னவர், நம்மளை கொண்டு பூமியில என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காரியத்தெல்லாம் செய்யும் அளவும் நம்ம கூட இருக்கிறவர் நம்முடைய இரட்சகர் இயேசு. அன்று நாம் மயப்படுவதாக. அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பாருங்க, உலகமே ஒரு அச்சுறுத்தல், பயம், கலக்கம், பற்றாக்குறை, எரிவாயு, அன்றைக்கு சோதரம், மின்சார தடைகள், பல விதத்துல விலைவாசிகள் உயர்வு. இந்த ஒரு சூழ்நிலை கர்த்தர் நம்மை நேசித்து அன்பு செலுத்தி நமக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் உற்று கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. யாக்கோபுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. யாக்கோபு முந்தின நாட்கள் அவன் ஒரு செழிப்புள்ள ஒரு மனுஷன், ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனுஷன். அதோடு இல்லாம தாய் தகப்பனுடைய அரவணைப்புல இருந்த ஒரு மனுஷன். எப்பொழுதும் அம்மா அப்பாவை விட்டு பிரியாத இருந்தான். சேஷமாய் அம்மாவை விட்டு விலகாத இருந்தான். அம்மாவும் யாக்கோபை விட்டு விலகல. இப்படி ரொம்ப அந்நியமாய் ஐக்கியமா இருந்த ஒரு நாளில ஒரு பிரச்சனை யாக்கோபு வந்து விட்டது. அது என்ன பிரச்சனைனா, அன்றைக்கு ஸ்தோத்திரம், தான் இருந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதா. தான் இருந்த இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை, ஒரு இக்கட்டு, ஒரு நிர்பந்தம், இப்படிதான் சொல்ல முடியும். ஒரு இக்கட்டு அல்லது ஒரு நிர்பந்தம். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவன் புறப்படுகிறான். அவன் புறப்பட்டு கடந்து வருகிறான். கடந்து வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன் புறப்படுறான், எதற்காக தேசத்தை விட்டு வெளியேறான் என்றாலும் தெரியும். 27வது அதிகாரத்தில் வாசித்தெல்லாம் அன்று யாக்கோபு ஈசாக்கு சொல்றாரு, யாக்கோபு ஏசாகிட்ட, நான் மறிக்க போறேன், முதிர் வயதுள்ளவன் ஆயிட்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நல்லா சுவையாய் மன்னத்தில் போயிட்டு நல்ல இறைச்சியை கொண்டு வந்து எனக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இதை கேட்டிருந்த தாய் என்ன செய்யறான்னா, ஈசாக்கிட்டே சொல்லி அவன் போயிட்டு கொண்டு வர்றதுக்குள்ள என்ன செய்ய, இதை செஞ்சிரு, உடனே செய்ய அப்படின்னு சொல்லி துரிதப்படுத்துகிறார்.
அந்த துரிதப்படுத்தின நிமித்தமாக என்ன செய்யறாருன்னா, யாக்கோபு வேகமாய் சென்று தாய் சமைச்சு கொடுக்கறது கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் வாங்கி கொண்டான். இப்போ வர்றாரு, ஏசா வர்றாரு, வந்துட்டு நல்லா கொண்டு போறாருங்க, அப்பாவுக்கு ஏற்ற வகையில் கொண்டு போறாரு. அப்போ ஈசாக்கு சொல்றான், முந்தி வந்தது யாரு? என்னை ஆசீர்வதின்னு சொல்றான். என்ன ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி கதறுகிறான். இது தெரிஞ்சிட்டா சகோதரன் கொலை செய்து விடுவான் என்று தாயின் தகப்பனும் திட்டமிட்டு என்ன செய்யறாங்க என்றால், 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானுடைய குமாரத்தில் பெண் கொள்ளாமல் நீ எழுந்து புறப்பட்டு பதான் ஆறாமில் இருக்கிற உன் தாயுடைய தகப்பனாகிய பெத்தோடு வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமார்த்திகளில் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வவல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல கூட்டமாகும்படி உன்னை மிக பழுகவும் பெருகும்படி ஆசீர்வதித்து என்ன செய்யறாருங்க, அனுப்புகிறார். இப்போ தேவ பிள்ளைகளை இந்த ஒரு சூழ்நிலை தான். இப்போ ரொம்பவும் அரவணைப்பு இருந்தவன், நேசத்தில் இருந்தவன், வைராக்கியத்துக்குள்ள இருந்தவன், ஒரு அன்புக்குள்ளாக வளர்ந்தவன், இப்போ என்னாச்சுன்னா ஒரு மாலை மயங்குகிற நேரம், இரவு நேரம் ஆயிற்று. இரவு நேரத்தில் படுக்க இடம் இல்லாம வனாந்திரத்தில் இப்போ ஒரு கல்லை தலையில வைத்து சாய்ந்து நித்திரை செய்யலாம். அன்று சோதரம். அப்ப சாய்ந்து நித்திரை செய்யும் போதுதான் கர்த்தர் இடைப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவ திட்டம், தேவ நோக்கம், தேவனுடைய அந்த அனாதி தீர்மானம் உன் மேல இருக்குமானால் உனக்கும் இப்படியாப்பட்ட ஒரு சஞ்சலமான ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை வரும். அந்த நிர்பந்தமான சூழ்நிலை ஏன் என்றால் தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கர்த்தர் யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒருவேளை தாய் தகப்பனரோட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு இக்கட்டு இல்லாம அவன் கூட இருந்துதானா கர்த்தர் யாக்கோபை சந்தித்திருக்க முடியாது. யாக்கோபும் தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்க முடியாது. பாருங்க, ஏன் கர்த்தர் தனிமைப்படுத்துகிறார், ஏன் வெளியே கொண்டு வருகிறார் என்றெல்லாம் யாக்கோபுக்கு தெரியல. ஆனாலும் ஏன் இந்த கல் எனக்கு தலையணை ஆயிடுச்சு, இந்த வனாந்திரம் ஆச்சு, இங்க மிருகங்கள் இருக்குமே, இங்க எல்லாம் வந்து என்னை கொண்டு விடுமே, ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு பயம், தனிமை. இந்த நேரத்தில் தான் கர்த்தர் இடைப்படுகிறார். ராமன் சொல்லுங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க கடந்து வந்த வழிகள் அல்லது கடந்து போகிற சூழ்நிலைகள் அல்லது இப்ப இருக்கிற இந்த நெருக்கம் யாருக்கு தெரியும் என்றால், உங்களை அழைத்த தெய்வம் இயேசுக்கு மாத்திரம்தான் தெரியும். அவர் அவனை சந்திக்கிறார். யாக்கோபை கர்த்தர் சந்தித்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக இங்க என்ன சொல்ல கர்த்தர் விரும்புகிறார் என்றால், உங்க மேல ஒரு நோக்கம் இருக்கிறது, உங்க மேல ஒரு திட்டம் இருக்கிறது, உங்க மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது என்பதை கர்த்தர் உங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ பாருங்களேன், அங்க சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, அன்றைய ஜனங்களே, கர்த்தர் கூட இருப்பார் என்றால் ஒரு திட்டம் உண்டு. கர்த்தர் கூட இருந்தா என்ன உண்டுங்க, திட்டம் உண்டு. ஆண்டவர் வந்து யோசுவாவை கர்த்தர் சந்திக்கிறார். யோசுவாவோட கர்த்தர் பேசுகிறார். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். ஏன் உன்னோடு இருப்பேன்? நீ இந்த ஜனங்களை கானானுக்குள் கொண்டு போக வேண்டும், அது தேவ திட்டம். அதனால கர்த்தர் மோசேயோடு இருந்தார். இயேசு சொன்னாரு, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களும் நான் கூட இருப்பேன். ஏன் கூட இருப்பார்னா, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் கூட இருக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவ திட்டம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அவன் கூட கர்த்தர் இருப்பார், அவனை விட்டு விலக மாட்டார். இப்ப யாக்கோபு மேல பெரிய திட்டம் இருக்குது, பெரிய நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம், என்ன திட்டம்? 12 கோத்திர பிதாக்கள் வர வேண்டும், அவனை மிகவும் பழுகவும் பெருகவும் பண்ண வேண்டும். அவன் ஒரு தேசமாய் முற்பிதாக்களுக்கு முதல் பிதாவாய் 12 கோத்திரங்களுக்கு தலைவனாய் கர்த்தர் யாக்கோபை பார்த்திருக்கிறார். இவன் மூலமா தான் 12 கோத்திரங்கள் உண்டாகிறது. இதுதான் தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் யாக்கோபு மேல இருந்ததுனால கர்த்தர் சொல்றாருங்க, அன்றைக்கு சோதரம் நோடு இருந்து ஜீசஸ்
உன் கூட இருந்து. ஆமே. தேவ திட்டம் இருக்கும்போது கர்த்தர் உங்க கூட இருப்பார். கூட இருப்பது மாத்திரமல்ல, நீ போகிற இடமெல்லாம் காக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, உங்க மேல இருக்க தேவ திட்டம் என்ன தெரியுதா உங்களுக்கு? உங்க மேல இருக்க தரிசனம் உங்களுக்கு தெரியுதா? உங்க மேல இருக்கிற தேவனுடைய வழி நடத்துறது என்ன எனக்கு தெரியுதா? அதனாலதான் தனிமை. அந்த தேவ திட்டத்தை யாக்கோபு கர்த்தர் கொடுக்கும்படியாக கர்த்தர் தனிமைப்படுத்தினார். அந்த நடத்துதலை யாக்கோபு புரிந்து கொள்ளும்படியாக அவனை வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளும்படியாக உங்க மனக்கண்களை திறக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக. இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது, பெரிய ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த சூழ்நிலை என்று சொல்லி நீ கதறுகிறாய், கண் கலங்குகிறாய். இந்த வார்த்தையை கேட்கும் போது மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. என் ஆவியினாலே நான் உணர்த்தப்படுகிறேன். மனக்கண்கள் இயேசுவினால திறக்கப்படுவதாக, தெய்வ திட்டங்கள் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பாருங்க, யாக்கோபோட கூட இருக்கிறார். கூட இருக்கணும் மாத்திரமில்ல, போகிற இடமெல்லாம் காத்து, போகிற இடமெல்லாம் காக்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்க இருந்தாலும், லாபான் வீட்டில் இருந்தான், லாபான் வீட்டுக்கு உண்டான எல்லா மிருக ஜீவன்களும் பெருகிட்டு. அன்றைக்கு சோதரன் லாபான் வீட்டில் இருந்த எல்லாம் என்னாச்சுங்க? பெருகிட்டு. யார் நிமித்தம்? யாக்கோபு நிமித்தம். தேவ திட்டம் இருந்தா ஆசீர்வாதம், நன்மைகள் உண்டாகும். இரண்டாவது, பாதுகாப்பு. தேவ திட்டம் உங்க மேல இருக்குமானால் உங்களை ஒருவரும் சேதப்படுத்த முடியாது. அங்க சொல்லப்படுறாரு, நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காத்து. சொல்றான், பனியிலும் மழையிலும் வெயிலிலும் என் கண்ணுக்கு தூக்கம் தூரமா இருந்துச்சுன்னு சொல்றான். கூடியாப்பட்ட ஒரு மனுஷன், அன்றைக்கு சோத்திரம், அவனை கர்த்தர் காத்தாருங்க. மூன்றாவது காரியம், திட்டத்தை நிறைவேற்றுகிறார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதவர் நம்முடைய ஆண்டவர். 3 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். தேவன் கூட இருந்தால் உன் கூட இருப்பார். அல்லேலூயா. எங்க இருந்தாலும் இருப்பார். அது மாத்திரமல்ல, பாதுகாப்பு உண்டாகும், திட்டம் நிறைவேறும், உன்னை கைவிடா, சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது இருப்பேன். ஆகவே இந்த காரியத்தை 3 காரியத்தை தியானிங்க. முதல் பகுதி, தேவன் கூட இருக்கிறவர். இரண்டாவது, பாதுகாக்கிறவர், திட்டத்தை நிறைவேற்ற செய்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரியவர். இந்த வார்த்தையினால உங்க 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 சிந்தையை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார். உங்க வார்த்தையில் ஒரு திருப்புமுனையை கொண்டு வர போகிறார். வார்த்தையை பிடித்துக் கொண்டு யாக்கோபுக்கு நீங்க வெளிப்படுத்தினீங்களே, எனக்கும் வெளிப்படுத்துங்க என்று சொல்லி நீங்க போராடும் போது நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய ஒரு போதுமான நல்ல தெய்வமா இருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை எடுக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஏப்ரல் மாதத்திற்காக ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். ஏப்ரல் மாதத்துல யாக்கோபை சந்தித்தவர், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க சந்தித்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவங்க மேல இருக்க திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவங்க மேல தேவ திட்டம் இருக்கிறதால கூட இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். பாதுகாக்கிறீங்க, திட்டத்தை நிறைவேற்றம் செய்வீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில கூட இருந்து பாதுகாத்து திட்டம் நிறைவேற எங்களை ஒப்படைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து இந்த மாதம் முழுவதும் நடத்துவாராக. ஆமென்.